Boys and girls and my dear buddies, hi from Bala. இந்திய அணி T20 வேர்ல்ட் கப் 2024 முக்கியமான மேட்ச் ஆகிய இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல சூப்பர்பான ஒரு விக்டரி. பட் ஆனா அதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதுல முதல்ல அண்ட் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய என்னது அப்படின்னா நம்முடைய ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி. மிக முக்கியமான 3 காரணங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். ஒன்னு வந்துட்டு பேட்டிங்ல ரிஷப் பண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங்ல பும்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ், கம்பைன்ட் வித் அதர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனா இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் கேப்டன்சி, ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோஹித் சர்மா என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேப்டன்சியை இந்த மேட்ச்ல பண்ணிருக்காரு அப்படிங்கறத. ரோஹித் சர்மா இத பத்தி பிரசன்டேஷன் செரிமனில பேசும்போது கூட டீமோடைய மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு, நாங்க எங்க வந்து ஆக்சுவலா ஒரு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதை நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியதோட ஸ்மார்ட் கேப்டன்சின்னு ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்றத. ஏன்னா ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடியும் சரி எப்பவுமே சரி கேப்டன்சில ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டபனா இருப்பார். என்ன அப்படின்னா 20 ஓவரும் 120 பாலும் ஆக்டிவா இருப்பார். அந்த ஆக்டிவா இன்னர் சர்க்கிள்குள்ள எப்பவுமே அந்த ஒரு பாயிண்ட்ல இல்ல வந்து ஒரு மிட் விக்கெட்ல இல்லனா வந்து லாங் ஆஃப் லாங் ஆன்ல இது ஷார்ட் மிட் ஆன் மிட் ஆஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்டிவா இருந்துட்டே இருப்பாரு. அவருடைய ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லி நான் கூட நிறைய வீடியோல கலாய்ச்சிருப்பேன். தலைவனுக்கு வந்து ஒரு 4 போயிடக்கூடாது, ஆப்போசிட் டீம் 9க்கு ஆல் அவுட் ஆகணும், அதுல ஒரு 4 போயிட்டா கூட வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் டீம் என்ன பண்ணாலும் அவருக்கு அது புரியும். அவருக்கு நம்ம டீம் ஒரு பாலும் வந்து செம்மையா விளையாடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் வந்துட்டு அவருடைய கேப்டன்சில பவுலிங் சேஞ்சஸ்ல வந்து சூப்பர்பான ஒரு விஷயங்களை கொண்டு வராரு. பும்ரா மாதிரி நமக்கு வந்து டெத்ல போறதுக்கான சூப்பர் பவுலர் யாரும் கிடையாது. ஆனா ஓப்பனிங்ல வேணா நம்ம வந்து ஒரு அர்ஷ்தீப் சிங்கை வச்சு சிராஜ் வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் பும்ரா இல்லாம. ஆனா பும்ரா இல்லாம டெத் ஓவர்ஸ் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த T20 வேர்ல்டு கப் 2024 ஆரம்பத்துல இருந்து அயர்லாந்து மேட்சஸ் முதற்கொண்டு இவர் வந்து பண்ணாடியது என்ன அப்படின்னா பும்ராவை ஸ்டார்டிங் லைட்டா அப்படி ஒரு காட்டிட்டு திரும்ப எண்ட்ல மட்டும்தான் அந்த T20 வேர்ல்டு கப்ல அவர் நிறைய யூஸ் பண்றாரு. சோ இந்த மாதிரி பும்ராவுடைய யூசேஜ் கரெக்டா இவர் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை சரியான இடங்கள்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து ரோஹித் சர்மா ஃபீல்டு செட்டப்ஸ் ஒரு இடத்துல ஒரு பவுண்டரி போகுது ரைட், ஓகேவா, டென்ஷனா ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அப்புறம் ரைட் நீ வா நீ போய் மாறு அவ்வளோதான். இந்த ஃபீல்டிங் சேஞ்சஸ் ரொம்ப வந்து ஸ்பான்டேனியஸா யோசிச்சு பண்ணக்கூடியதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ரோஹித் சர்மா தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்றது ரெண்டாவது பட்சம். பட் ஆனா அவருடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை கொடுக்குறாருன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை எடுத்து நம்ம பார்க்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ரோஹித் சர்மா இது மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காரு. ரொம்ப இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து தான் விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி முதல் 6 ஓவர்லாம் வந்து மேட்ச் கையிலேயே கிடையாது, அந்த மாதிரி இருந்து தான் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி காட்டியிருக்காரு தூரமா. இது எல்லாமே எங்கன்னா ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல மட்டுமே ஐபிஎல் 2007 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்த இதுல ஃபைனல்ஸ்ல இவர் 4 ஃபைனல்ஸ்ல வந்து 129 149 டிஃபெண்ட் பண்ணி காட்டியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய சாதனை. அதுவே வந்து ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி இவர் இந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல எவ்வளவு தன்னை வந்துட்டு மெருகேற்றிருக்காரு இத்தனை வருஷங்கள்ல அப்படின்றது வந்து நிரூபிச்சிருக்கு. இன்னைக்கு லோவஸ்ட் டோட்டல் இந்த T20 வேர்ல்ட் கப் மேட்ச் இந்தியாவுக்கு இதுதான் அப்படிங்கறத வந்து பாகிஸ்தான் ரெஜிஸ்டர் பண்ணி காட்டியிருக்கு 119. அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னா உண்மையாவே இந்த டீமையும் இந்த கேப்டனையும் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனில வந்து பேசியிருந்த ஒரு விஷயம். அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நாங்க வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா ஒரு 10 ஓவரையும் போயிடுச்சு மேட்ச். அவங்க வந்து ரன்ன பால் அடிச்சுட்டே வராங்க. கிட்டத்தட்ட இதுக்கு மேல போனா ரன்ன பால் அடிச்சு முடிச்சிருவாங்க. 4-6 எல்லாம் போகாம தட்டி முடிச்சிருவாங்க. பட் இப்போ நாங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டோம் அந்த இடத்துல. அப்ப நான் டீம் கிட்ட பேசணும்ப்போ சொன்னேன், நம்மள அவங்க இந்த மாதிரி ஒரு லோ டார்கெட்டுக்கு, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம நல்லா விளையாடி கடைசி 10 ஓவர்ல அவங்களால சுருட்ட முடிஞ்சதுன்னா அதே மாதிரி நம்மளாலையும் லாஸ்ட் 10 ஓவர்ல அவங்கள சுருட்டி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு எங்க டீமுக்குள்ள நாங்க பேசணும். பேசிட்டு திரும்ப போய் விளையாட ஆரம்பிச்சோம். வேற லெவல்ல மாறிச்சு மேட்ச் அப்படின்னு ரோஹித் சர்மா இந்த மேட்சோடைய மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட அழகா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரிமனியில பேசியிருந்தாரு. பும்ராவை புகழ்ந்ததாக இருக்கட்டும், ரொம்ப புகழ வேணாங்க, அவர் வந்து வேர்ல்டு கப்புடைய எண்டு வரைக்கும் இதே மாதிரி அவர் விளையாடணும் அப்படின்னு கண்ணு வச்சிடாதரா அப்படின்னு சொல்லாம அவர் பேசினதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்திய அணி இன்னும் போக 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 இதை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கேப்டன்சி ரெக்கார்டை ரோஹித் சர்மா வந்து ஒரு T20 வேர்ல்டு கப் ஆகட்டும் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஆகட்டும், நான் குரூப் ஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது, பிளே ஆஃப்ஸ் ஃபைனல்ஸ்லையும் வந்து நான் எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம். ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் எல்லாத்துலயுமே we are going to give the best and we will lift the cup அப்படிங்கிறத எப்படி நிரூபிப்பார் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பாய்.